ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டேஸ்ட்டான குலாப் ஜாமுன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு எப்படி டேஸ்ட்டான குலாப் ஜாமுன் சாஃப்டாக செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த கோதுமை மாவு குலாப் ஜாமுனை இந்த தீபாவளிக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டர் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா திக்காகிற வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாதுங்க, நல்லா மணம் வரும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. சிறு சிறு கட்டிகள் வரும், அதை நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் மெஷரிங் அளவு எந்த கப்பால் அளந்தெடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுலையும் அளந்தெடுத்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு பேக்கிங் பவுடர், மில்க் பவுடர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம காய்ச்சி வச்ச பாலை நல்லா ஆறினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க குலாப் ஜாமுன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி சப்போஸ் உங்களால் இந்த மாதிரி நல்லா சுண்ட காய்ச்ச முடியல அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 நாளோட பால் அடை மட்டும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக அதில் பால் சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு பாலும் கரெக்டாக இருந்துச்சுங்க. எதுவும் மிச்சம் எதுவும் ஆகலை. மாவுக்கும் பாலுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை நல்லா உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிராக் எதுவும் வராது, விரிசல் இல்லாமல் வரும். நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். நீங்கள் உருண்டையாகவும் செஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் இந்த ஷேப்பில் செஞ்சு எடுக்கிறேன். கோதுமை மாவு குலாப் ஜாமுன்காட்டி இந்த மாதிரி செஞ்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு ஜீராவில் ஊறி வரும்போது உள்ளே எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் அதிகமாக சூடாகக்கூடாதுங்க. கொஞ்சமாக சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குலாப் ஜாமுன் உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு உடையாது, விரிசல் அதிகமாக வராது. நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா விரிசல் வராதுங்க. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே நல்லா செவந்து வரணும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஒரே மாதிரி செவந்து வந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இதுக்கு பதம் தேவையில்லைங்க. முதல்ல இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேங்க. இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த குலாப் ஜாமுனை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கோதுமை மாவு குலாப் ஜாமுன்காட்டி கொஞ்சம் கொதித்து வந்தால் தான் ஜீரா நல்லா உள்ளே இறங்கி வரும். நம்ம நார்மல் குலாப் ஜாமுனை இந்த மாதிரி கொதிக்க வைக்க மாட்டோம். நம்ம ஜீராக்குள்ளேயே போட்டுருவோம். கோதுமை மாவுங்காட்டி ஒரு 5 நிமிஷம் வச்சு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்கிக்கும். இப்போ இது 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல் நைட்டு இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கு அடுத்த நாள் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.